வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற பழமொழியை போன்று உடல் நோயற்று இருப்பதும் மனம் அமைதியாக ஆரோக்கியமாக இருப்பதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றது. இத்தகைய முக்கியத்துவம் பெறுகின்ற ஆரோக்கியம் பற்றிய அறிவையும் தெளிவையும் நம் அனைவரிடத்திலும் ஏற்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு வாரமும் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய ஆரோக்கியம் நிகழ்ச்சி பல்வேறு விடயங்கள் பற்றிய விழிப்புணர்வை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே ஒரு பெண் பூப்படைதலில் இருந்து ஆரம்பமாகின்ற மாதவிடாயானது ஒரு சுழற்சி அமைப்பிலே தொடர்ச்சியாக நீண்ட காலம் இடம்பெற்ற ஒரு குறித்த வயதோடு நிறைவுக்கு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆண்களிடத்திலிருந்து பெண்களை வேறுபடுத்தி அவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த தனித்துவமான உடல் தொழிற்பாடு என்பது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிதும் பங்களிப்பு செய்ய வேண்டிய, மிகவும் நாங்கள் கவனம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே நாங்கள் மாதவிடாய் சுழற்சி, ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி மற்றும் இந்த மாதவிடாய் நிறுத்தம், அதனோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கின்ற அநேக விடயங்கள் குறித்து கலந்துரையாட இருக்கின்றோம். எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து எமக்கான தெளிவினை தர இருக்கின்றார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையினுடைய மகப்பேற்று மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராணி சிதம்பரப்பிள்ளை அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று மாதவிடாய் என்பது ஒரு நீண்ட கால தொழிற்பாடாக இருக்கின்றது பெண்களுடைய உடலிலே. எனவே இதற்கான முக்கியத்துவம் எங்களிடத்தில் அவசியமாக இருக்கின்றது. ஒழுங்கான மாதவிடாய் சுழற்சி என்றால் என்ன? இதை பற்றி ஒரு அடிப்படை விளக்கத்தை தர முடியுமா? என்னென்றால் இந்த மாதம் ஒழுங்கான சைக்கிள், அதாவது நார்மலாக 28 நாட்கள் என்று சொன்னாலும் ஒரு 21 நாளில் தொடக்கம் 35 நாட்களுக்கு அவர்களுக்கு ஒழுங்கான முறை. இப்போ 28 ஒவ்வொரு மாதமும் 2-3 நாள் வித்தியாசத்தில் ஒவ்வொரு மாதமுமே அவர்களுக்கு வருதுன்னா நாங்கள் அது ஒழுங்கான மாதவிடாய் சக்கரம் என்று தான் சொல்கிறோம். ஆனால் அப்படி நடக்கும் பொழுது முட்டை வெளியேறித்தான் அந்த அநேகமாக அந்த மாதவிடாய் சக்கரம் நடக்கின்றது. ஆனால் ஒழுங்கற்ற மாதவிடாய் சக்கரத்தை பற்றி தான் நான் ஒன்று கதைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அந்த ஒழுங்கற்ற முறையில் நடக்கும் பொழுது முட்டை வெளியேறாமல் கூடி அந்த மாதவிடாய் சைக்கிள்கள் உருவாக்கப்படலாம். அப்படியான கட்டங்கள் வரும் பொழுது நான் அந்த உள்ளுக்குள் நடக்கும் அந்த என்ன நிகழ்வு நடக்கிறது என்றால், முட்டை வெளியேறும் முன்பு எங்களது முட்டையில் உள்ள ஈஸ்ட்ரோஜனுடைய ஹோமோன் உருவாக்கி எங்களது கருப்பையில் உள்ள உள்கலங்களை தடிக்க வைக்கின்றது. அதன் பிறகு அந்த முட்டை வெளியேறிய பின்பு ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹோமோன் உருவாகி அதை பேலன்ஸ் பண்ணி எங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்துகின்றது. கரு அதில் அமைவதற்கு. ஆனால் இப்படி ஒழுங்கற்ற மாதவிடாய் வரும் பொழுது என்ன நிகழ்வது என்றால், அந்த முட்டை அந்த வெளியேறாத காரணத்தால் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹோமோனின் தாக்கத்தினாலும் அந்த கருப்பை சுவர் கூடுதலாகவே தடிக்கப்படுகின்றது. கடைசியில் ஒரு அந்த ப்ளீடிங் அதாவது குருதிப்போக்கு ஏற்படுகின்றது. முட்டை வெளியேறாமல், அதை சொல்றது அன்ஓவலற்ற சைக்கிள், அதாவது முட்டை வெளியேறாமலே மாதவிடாய் சக்கரம் உருவாக்கப்படுகின்றது. அப்படியே கட்டங்கள் வரும் பொழுது கூடுதலான குருதி போக்குகளோடு அந்த பிள்ளைகள் கூடுதலாக நாங்கள் இதை இளம் பிள்ளைகளில் கூடுதலாக காணலாம். அநேகமான அம்மா தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை எங்களிடத்துக்கு கொண்டு காட்டுவார்கள். என்னன்னு சொன்னால், நிறைய ப்ளீடிங் நிறைய குருதி போக்கு இருக்கின்றது, அவர்களால் படிக்க முடியவில்லை, அவர்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியவில்லை, அவர்களுக்கு பாடசாலைக்கு போக வழி இல்லாமல் இருக்கின்றது. அப்படி நிறைய ப்ராப்ளங்களை இளம் பிள்ளைகள் எதிர்கொள்கிறார்கள். அப்படியான கட்டத்தில் அதுக்குரிய காரணங்கள் சில விஷயங்கள் இருக்கின்றது. முக்கியமாக இந்த ஹோமோன் இம்பேலன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது சில நேரங்களில் முட்டை வெளியேறாததுக்கு காரணம் அநேகமான 100க்கு 25% பிள்ளைகளுக்கு அதை சொல்லுவோம் பொலிசிஸ்டிக் ஓவரி என்று சொல்லி. இப்பொழுதே அநேகமாக எல்லோருக்கும் அது கொஞ்சம் தெரிந்த வார்த்தையாகத்தான் இருக்கும். முட்டைகள் அந்த டைம்களுக்கு வெளியே, அதாவது ஒரு முட்டைக்கு பதிலாக நிறைய முட்டைகள் வளர வழிபட்டு ஒரு முட்டை கூடி உரிய காலத்தில் வெளியேறுவதில்லை. அதற்குள் அவர்களின் வளர்ச்சி தடைப்பட்டு விடுகிறது. அதைத்தான் நாங்கள் பொலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் என்று சொல்றோம். இப்படியான காரணங்கள் இருக்கும் பொழுது இவர்களின் மேனேஜ்மெண்ட் இதுகள் இந்த சைக்கிள், அதாவது அப்படியே உருவாக்கம் இருந்தா கூடி அநேகமான பிள்ளைகளுக்கு நார்மல் மாதவிடாய் சக்கரங்கள் இருந்தும் ஒரு பிரபலம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள்.
இன்னொரு அதுதான் அது முதல் அடுத்து அடுத்த இரண்டாவது பகுதி இரண்டாவது ஸ்டேஜ் சொன்னா ஒவ்வொரு மாசமும் ஒழுங்கா அந்த விட்டு இடைக்குள்ள அவர்களின் மாதவிடாய் சக்கரங்கள் மாறுபட தொடங்கும். கடைசி கட்டம் இருக்கின்றது, அதை விட பீரியட் அதாவது மாதவிடாய் வருவதும் இல்லை, குளிசைகள் அதாவது மாத்திரைகள் எடுத்தால் மட்டும்தான் அந்த பீரியடுகள் அந்த மாதவிடாய் வருகின்றது. அப்படி தோன்றும் பொழுது அவர்களுக்கு அதை விட அந்த மாதவிடாய் பிரபலத்தை விட வேற வேற உருவாக்கங்களும் உருவாக்கப்படலாம். அதாவது அவர்களின் மயிர்கள் முகத்தில் அதிக அளவு மயிர்கள் உருவாக்கப்படலாம். சில நேரங்களில் அந்த நாங்கள் பிம்பிள்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது அப்படியான இதுகளும் அவர்களுக்கு உருவாக்கப்படும். சில நேரங்களில் கழுத்தில் பார்க்கும் பொழுது கூடுதலான கருப்பு வளையங்களாக உருவாக்கப்படும். இப்படியான கட்டங்கள் இருக்கு என்று சொன்னால் நாங்கள் அதைத்தான் சொல்லும்போது அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன்ஸ், அதாவது அந்த முட்டை வெளியேறுவதில் ஹோமோன் தாக்கங்கள் கூடுதலாக இருப்பதால் அதுகள் உருவாக்கப்படுகின்றன. அது எனவே இப்படியான கட்டத்தில் நாங்கள் சும்மா அந்த குளிர்ச்சிகளை போட்டு போட்டு தனியை மட்டுக்கும் வைத்து பீரியடை மாசம் மாசம் வரவழைத்து ஒரு நாளும் இதை கட்டுப்படுத்த முடியாது. இதற்கு முக்கியமாக நாங்கள் தீர்வு காணணும் என்று சொன்னால், ஒன்று அந்த உடனடியாக கணக்கு கூடுதலான குருதி போக்கு இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் சில குளிகைகளை போடுவோம். ஒன்று ஹோமோன் அற்ற குளிசைகள், மற்றது ஹோமோன் குளிசைகள். இந்த முதலாவது நாங்கள் எப்பவுமே ஹோமோன் அற்ற குளிசைகளை தான் போட வலிக்கிறோம். அதை கட்டுப்படுத்திய கையோடு நாங்கள் இந்த இப்படியான பெண்களுக்கு நாங்கள் சொல்லுவது அந்த அதாவது அவர்களின் வாழ்க்கை முறை, அதை சொல்வது லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன், அதுகளை அவர்கள் மாற்ற வேண்டும். என்றால் இதுக்கும் அந்த இந்த நோய்க்கு வந்தது நோய் அல்ல, இப்படியான கண்டிஷன்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அப்ப எனவே அப்படியானவர்களுக்கு சின்னதில் உடம்பு கூடி கொடுப்போம். அப்ப அடுத்தது அவர்கள் கூடுதலாக இனிப்பு பண்டங்கள் கூடுதலாகவோ அடிக்கடி ஏதாவது சாப்பாடு கூடுதலாக எடுக்கிறவர்களா இருப்பார்கள். திடீரென்று கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அவர்களுடைய வெயிட் அதாவது நுரையின் வீதம் கூடுதலாக வர பார்க்கும். ஆகவே இப்படியானவர்களுக்கு நாங்கள் சொல்வது, நீங்கள் உங்கள் சாப்பாட்டை அதாவது கூடுதலாக இனிப்பு சம்பந்தமான சாப்பாடுகளை குறையுங்கள். மற்றது ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ், அதாவது ஒழுங்கான முறையில் ஒரு கிழமை அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாவது குறைந்தது 20 நிமிஷமாவது நாங்கள் எங்களோட கலரியை அதாவது லாஸ் பண்றது, அதாவது அவர்களை குறைக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ்கள் செய்ய வேண்டும். மாதவிடாய் என்பது பெண்களினுடைய உடலிலே நிகழுகின்ற ஒரு இயல்பான உடற்தொழிற்பாடாக இருக்கின்றது. இது சரியாக இடம்பெறாவிட்டால் டாக்டர் சொன்னதை போன்று அதிகளவிலான குருதிப்போக்கு, சில சமயங்களில் இந்த ஒழுங்கான சக்கரம் உரிய கால இடைவெளியில் எங்களுக்கான மாதவிடாய் இடம்பெறாமை, அல்லது நாங்கள் மாத்திரை வில்லைகளை எடுத்து மாதவிடாயை ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தம் என்கின்ற பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மாதவிடாய், அதனோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ற பல விடயங்கள் குறித்து தான் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். டாக்டர், நீங்கள் மாதவிடாய் சுழற்சி மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய் பற்றிய விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். இதற்கு தீர்வாக இதை சீரமைக்கின்ற வழிவகைகள், சிகிச்சை முறை என்ன? அதில் நான் முதலே சொன்னேன், இவர்களின் இப்படியான ஒழுங்கற்ற மாதவிடாய் உள்ளவர்கள் இது ஒரு பாலிசிஸ்டிக், அதாவது நான் சொன்னேன் ஒரு கண்டிஷன் உண்டு, அதாவது முட்டை வளர்வதில் வெளியேறுவதில் ப்ராப்ளம் உள்ளவர்கள் இப்படி உடற்பருமன் சிலது கூடுதலாக இருக்கக்கூடும். அவர்களுக்கு அந்த முகத்தில் மயிர்கள் அதவே பிம்பிள்ஸ் என்று சொல்லுவோம் என்ன, அப்படியானவர்கள் எல்லாம் வர வழிபடும். அப்படியானவர்கள் சில பெண்கள் யோசிப்பார்கள் மயிர்கள் கூடுதல் என்றால் அவர்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட போவாங்க, அதாவது அது சம்பந்தமான டாக்டர்கிட்ட போய் அவர்கள் அதை காட்ட வேண்டும். ஆனால் உண்மையான நிலைமை என்ன என்று சொன்னால், நாங்கள் அவர்கள் தங்களது சாப்பாட்டை கட்டுப்பாட்டை கொண்டு அடுத்தது அது இருக்கின்ற சில நேரங்களில் நாங்கள் சில குளிசைகளை மாத்திரைகளை கொடுப்போம், அதுகளை போன்றே கண்ட்ரோல் பண்ணலாம். அதை விட்டுவிட்டு நாங்கள் ஒவ்வொரு மருந்து வகைகளை நாடுவதை விட, அதுதான் முக்கியமான விஷயம். மற்றது நான் இன்னொன்று முக்கியமாக குறிப்பிடணும், சில நேரங்களில் நாங்கள் மாதவிடாய் கூடுதலாக குருதிப்பேருக்கு கூடுதலாக இருக்கிற காலத்தில் ஹோமோன் குடிசைகளையும் கொடுப்போம். கொடுக்கும் பொழுது அது நாங்கள் ஒரு அதாவது சக்கர முறையில் தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது
சில பெண்கள் யோசிப்பார்கள் அவர்கள் இந்த மாத்திரைகள் எடுத்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே அவர்களின் குருதிப்போக்க நின்றவுடன் அந்த குடிசைகளை அவர்கள் உடனடியே நிப்பாட்டி விடுவார்கள். அப்படி நடப்பதால் என்ன நடக்கும் என்றால் இந்த ஹோமோன் குடிசைகளின் ஒரு தாக்கம் வந்து அந்த அதை நிப்பாட்டின 2-3 நாட்களுக்குள் திரும்பவும் அந்த குருதிப்போக்கு வர பார்க்கும். அதனால் நான் அதை எவ்வளவு உங்களோட வைத்தியர் எவ்வளவு உங்களுக்கு ஆலோசனை சொல்கின்றார்களோ அதை நீங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து, அதாவது நார்மலான நாங்கள் ஹோமோன் குடிசையை கொடுத்தால் ஒரு 21 நாளைக்கு அந்த குடிசையை கொடுத்து விட்டு அடுத்த 7 நாளைக்கும் ஹோமோன் இல்லாத குடிசையை கொடுத்து நாங்கள் ஒரு சைக்கிள், ஒரு சக்கர முறையில் தான் நாங்கள் அவர்களை கொடுத்து உங்களுக்கு அது மாதவிடாய் சக்கரத்தை உருவாக்கி நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம். அதனால் ஒரு நாளும் இந்த வைத்தியரின் ஆலோசனையை கேட்டு அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்றதுதான் அந்த இதுல முக்கியமான விஷயம். அடுத்தது உங்களோட வாழ்க்கை முறை, அதான் நான் முதலே சொன்னேன், லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன். அது உங்களோட நிறைய குறைப்பதற்கு பார்க்க வேண்டும். கூடுதலான இனிப்பு சக்கோ, அதாவது கார்போஹைட்ரேட் சம்பந்தமான அந்த சாப்பாடுகளோட கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும். அப்படியே நீங்கள் செய்யும் பொழுது கூடி உங்களோட இதெல்லாம் குறையலாம். ஆனால் அதை விட முக்கியமானது சில நேரங்களில் உங்களுடைய ஸ்ட்ரெஸ், நாங்கள் எங்களோட வேலை, அது அப்படியான ஸ்ட்ரெஸ் கூடி எங்களோட வாழ்க்கை தக்க இந்த மாதவிடாய் சக்கரத்தை மாற்றும். அதனால் அதுகளை கூடி நீங்கள் உங்களோட மைண்டை எப்பொழுதுமே அது ரிலாக்ஸேஷன்ல வச்சுக்கணும். அது முக்கியமான விஷயம். ஆம், எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் கூட எங்களுடைய உடற்தொழிற்பாடுகளுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்க வல்லதாக இருக்கின்றது. இதிலும் அடுத்த கேள்வி டாக்டர், இந்த 15 வயது பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் தொழிற்பாட்டை காட்டிலும் 30 வயதிற்கும் 50 வயதிற்கும் இடைப்பட்ட பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மாதவிடாய் தொழிற்பாடு, அதிலும் குறிப்பாக குருதிப்பெருக்கு என்கின்ற விடயம் வந்து வித்தியாசப்படுகின்றது. எனவே இதை பற்றி ஒரு விளக்கத்தை தர முடியுமா? ஆக்சுவலி இந்த 30-35 வயசுக்கு பிறகு வேறு நான் முதலே சொன்னேன், முதல் இவ்வளவு நான் கதைத்தது அநேகமான பெண்களுக்கு இளம் வயதில் வருவதெல்லாம் ஹோமோனோடு சம்பந்தமானது. ஆனால் ஒரு 30-35 வயசை தாண்டினவுடன் எங்களது கர்ப்பப்பையிலே சில மாற்றங்களோ சில வேறு உருவாக்கங்கள், அதாவது சில கட்டிகள் உருவாக்கப்படலாம். சில நேரங்களில் கர்ப்பப்பை மசில்களுக்கு இடையில் ரத்தங்கள் கசியல், அதை சொல்வது அடினோமைசிஸ் என்று. கட்டிகளை நாங்கள் சொல்லுவோம் ஃபைப்ராய்டு என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து சில நேரங்களில் கர்ப்பப்பைக்குள்ளேயே சில நேரங்களில் ஒரு முளை மாதிரி வளரும், அதை சொல்லுவோம், அது எந்தவற்றை பொலிப்ஸ் என்று சொல்லுவோம். அப்படியான இதுகளுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளேயுமே ப்ராப்ளங்கள் உருவாக்கலாம். சில நேரங்களில் கர்ப்பப்பை வாசலிலும் சில நேரங்களில் ஒரு அந்த முளை மாதிரி வளரும். அதை விட இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம், கர்ப்பப்பையிலேயோ கர்ப்பப்பை வாசல்லையோ கேன்சர்கள் வந்தால் கூடி எங்களோட ரத்த போக்குகள் இதுகள் எல்லாம் வித்தியாசமான முறையில் வருகின்றது. இப்போ முதலாவதாக ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து மாசம் ஒழுங்காக வந்தாலும் கூடுதலான போக்கு இருக்குது என்று சொன்னால் எப்பொழுதுமே நாங்கள் யோசிக்க வேண்டும், இப்படியான காரணங்கள் உள்ளுக்குள் இருக்கின்றதா. சில நேரங்களில் ஒழுங்கற்ற பீரியட் இருந்தவர்கள் கூட சில நேரங்களில் மாற்றங்கள் வரலாம். அதே நேரம் ஒழுங்காக பீரியட் வந்து கொண்டு இடப்பட்ட காலத்திலும் சில நேரங்களில் சில பெண்களுக்கு அந்த இரத்த போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பட பார்க்கலாம். சில நேரங்களில் ரத்தம் கலந்து தன்மையோடு மாதவிடாய்கள் வர பார்க்கலாம். இதுகள் எல்லாம் உள்ளுக்குள், அதாவது இப்படியான காலகட்டத்தில் கர்ப்பப்பைக்கு உள்ளேயோ கர்ப்பப்பை வாசல்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டுத்தான் இப்படியான மாதவிடாய் பிரபலங்கள் உருவாக்கப்படும். அதனால் எந்த ஒரு பெண்களும் இப்படியான காலகட்டத்தில் ஒரு குருதிப்போக்கு இருந்தால் இது சும்மா முதல் எனக்கு இப்படி இருக்கிறது தானே என்று போட்டு அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் உடனடியாகவே வைத்தியரை நாட வேண்டும். ஏனென்றால் அதுக்கு காரணத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த முக்கியமான இன்னொரு பிரச்சனை, ரத்தப்போக்கு கண்டினியூ பண்ணி போகும் பொழுது அந்த ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின், அதாவது அதுகள் வந்து முக்கியமான ஒரு காரணி எங்களோட உடம்புல. அவர்கள் தான் எங்களோட ஆக்சிஜன், உடம்புல உள்ள முதல் சுவாச குழாயிலிருந்து ஆக்சிஜன் எடுத்த பின்பு அதுல ரத்தத்திலிருந்து மூளைக்கோ எல்லா இடத்துக்கும் அந்த ரத்த அணுக்கள், அதாவது
ரத்த அணுக்களுக்குள் இருக்கும் ஹீமோகுளோபின் தான் முக்கியமான சாமம். இப்படி குருதிப்போக்கு போகும் பொழுது அதனுடைய அளவுகள் குறையவில்லை. அதனால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு தொடர்ந்து தலை சுற்றல், எந்த நேரமும் ஒரு நினைவில்லாத நினைவு, அதாவது மெமரி லாஸ், அதாவது சில நேரங்களில் தொடர்ந்தே கனகாலத்துக்கு அந்த ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருந்தால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடி தொடர்ந்து இல்லாமல் போடும். அடுத்தது அதாவது இருதயம் பலவீனம் அடைவதால் அவர்களின் இருதயத்தின் துடிப்பு கூடுதலாக அடிக்கப்படுகிறது. ஆகலும் அந்த அளவின் அந்த ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சா, நார்மலா ஒரு 8 என்று வரும் நார்மல் அளவு நாங்கள் சொல்லுவோம் 12, 10க்கு கீழே வரும் பொழுதே தலை சுற்றுகள் எல்லாம் வலிக்கிடும். 8 ஒரு குறையா வலிக்கிடையில கூடுதலான ப்ராப்ளம் வரும். ஆனால் 5, 6, 4 என்று வரும் பொழுது ஹார்ட்டை தாக்கி இருதயத்துக்கு கூடி இருதயமே ஃபெயிலியராக சந்தர்ப்பங்கள் போகிறது. அதனால் அந்த உறுதிப்போக்கு இருக்கும் பொழுது அதை அக்கறை இல்லாமல், அதை சில நேரத்தில் சில பெண்கள் யோசிப்பார்கள், எனக்கு கனகாலமா பீரியட் வரவில்லை, அதனால் இப்பொழுது மாதவிடாய் வந்தால் அது இருக்கும் கழிவுகள் எல்லாம் போகட்டும் என்ற ஒரு மூடத்தனமான நம்பிக்கையோடு அவர்கள் சில நேரங்களில் அந்த கவனம் இல்லாமல் விடுகிறார்கள். அதனால் எந்த ஒரு இப்படியான கட்டங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு அவர் என்ன காரணம் என்று நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது இப்படி குருதிப்போக்கு வருவதால் வரும், அதை சொல்லுவோம் அனிமியாண்டு, அதாவது ரத்த சோகை ஏற்படுகின்றது இந்த ஹீமோகுளோபின் அளவு குறைவதால். அந்த 2 இதங்களையும் நாங்கள் உடனடியாகவே அவர்களுக்கு கண்டுபிடித்து அதற்குரிய தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். உடனடியாகவே அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும். அல்லாட்டால் அந்த தாய்க்கு ஆபத்தான நிலைமையில் கொண்டே முடியும். ஆம் டாக்டர், குருதிப்பெருக்கு ஏற்படுவதற்கான காரணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று நீங்கள் மிக முக்கிய விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதிலும் குறிப்பாக அதிகளவிலான இரத்தப்போக்கு இருக்கின்ற பட்சத்தில் அதை ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாது உரிய சிகிச்சையை பெறுவதற்கு வைத்தியரை நாட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எனவே உரிய காலத்தில் நாங்கள் ஒரு சிகிச்சையை பெற்றுக்கொள்வதுதான் எங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வல்ல ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் இந்த மாதவிடாய் சக்கரம் இது போன்ற விடயங்களை கருத்திருந்தோம். இவை பூப்படைதலோடு ஆரம்பமாகின்ற இந்த மாதவிடாயானது ஒரு குறித்த வயது எல்லையோடு நிறைவுக்கு வருகின்றது. எனவே எந்த வயதோடு இந்த மாதவிடாயானது நிறுத்தப்படுவது ஆரோக்கியமானதாக இருக்கும்? இதனோடு சம்பந்தப்பட்ட பொதுவான விடயங்கள் பற்றி ஒரு விளக்கத்தை தர முடியுமா? அதை நான் சொன்னேன் ஏற்கனவே. அதாவது பூப்பெய்திய காலம் தொடக்கம் அந்த 51, 52 வயசு வரைக்கும் இப்படி அந்த மாதவிடாய் சக்கரங்கள் போய்கொண்டிருந்தாலும் அதன் பிறகு அந்த ஒரு காலமும் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வருவது நல்லமில்லை. அப்படி ஏதாவது ஒரு காலம் கூடி வருது என்று சொன்னால் அதற்கு ஏதாவது காரணங்கள் கட்டாயம் இருக்கும். இப்போ நார்மலாக அதுக்கு முன் வேண்டாம் நாங்கள் யோசிப்போம், இது ஒரு மாத சக்கரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லி அந்த காலங்களில் சொல்லிக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த மாதவிடாய் சக்கரம் முடிந்ததுக்கு பிறகு, அதாவது 51, 52 வயசுக்கு பிறகு நார்மலாக எப்பவுமே நாங்கள் அந்த மாதவிடாய் எப்போ முடிந்தது என்று கணக்கு போடுவோம் என்றால், மாதவிடாய் அதாவது முடிந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு 1 வருஷம் வரைக்கும் அவர்களுக்கு மாதவிடாய் வரவில்லை என்றால் தான் நாங்கள் அதை மாதவிடாய் முடிந்துவிட்ட என்ற முடிவுக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். அதற்காக ரத்தத்தில் ஹோமோன்களை செக் பண்ணி கட்டாயம் பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை அந்த வயசு. ஆனால் சில பெண்களுக்கு மாதவிடாய்கள் 45, 40 வயசுகளுக்கு முன்னுக்கும் நிற்கிற பெண்களும் இருக்கிறார்கள். அப்படியான கட்டத்தில் நாங்கள் சில நேரங்களில் ரத்தத்தில் ஹோமோன் அளவை பார்த்து அது நின்று விட்டதான இதுகளுக்கு நாங்கள் கொண்டு வருவது. ஆனால் அதுக்கு பிறகு நடப்பது என்னென்றால், சில நேரங்களில் சில பெண்களுக்கு குருதிப்போக்கு வர்றது இடம் இருக்கின்றது. அதாவது கொஞ்சம் ஈவன் அதன் அளவு இவ்வளவு சிறிதளவாக இருந்தா என்ன, பெருமடங்கா இருந்தா என்ன, அந்த அளவு எந்த அளவு குருதி போகக்கூடி இந்த வயசில், அதாவது அது சொல்றது போஸ்ட்மெனோபாஸ் சொல்லுது, அப்படியான கட்டத்தில் வரக்கூடாது. வருவது என்றால் நாங்கள் எப்பொழுதுமே யோசிப்போம் 100க்கு 10% அதுதான் சில நேரத்தில் கேன்சராக கூடி இருக்கலாம். அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு பெண்களும் ஒரு மாதவிடாய் நின்று 1 வருஷத்துக்கு பிறகு அவர்களுக்கு மாதவிடாய், அதாவது முக்கியமாக இந்த வயசு
இளம் வயதில் சில நான் சொன்னேன் சில பெண்களுக்கும் பீரியடுகள் வராம விட்டு ஒழுங்கற்ற முறையில் 2 3 வருஷத்துக்கு கூடி பீரியட் வராம விடும், தாமே இந்த குளிசை போட்டால் வரும், அப்படியான கட்டங்கள் வேறு. நான் சொல்வது மாதவிடாய் உள்ளாக நின்று முடிந்ததன் பிறகுள்ள காலம். அப்படியான விஷயத்துல அவர்களுக்கு உடனடியாகவே வைத்தியரிட வர வேண்டும். காரணம், நான் சொன்னேன் 100% இந்த கேன்சர் அறிகுறியா இருக்கலாம். அதை விடவும் சில நேரங்களில் அந்த ஹோமோனுடைய அளவுகள் காணாமல் விட்டு, அதை சொல்றது அட்ரோபிக் என்று சொல்லி, அப்படியான கட்டத்தில் கூடி கொஞ்சம் கொஞ்சம் இரத்த போக்கு இருக்கும் சில பெண்கள். ஆனால் சில நேரங்களில் கருப்பை உள்ளி ஒரு முளையல் வளரும், அதாவது எதை சொல்றது பொலிப், அப்படியானதுனால கூடி அதுக்குள்ள உருவாக்கப்படலாம். அடுத்தது நான் சொன்னேன் அந்த கேன்சரோட கதை, அது கருப்பை உள்ளேயும் வரலாம், கருப்பை வாசலும் வரும். அதுகளால எந்த ஒரு பெண்களும் அப்படியான கட்டங்கள் வருது என்று சொல்லி சொன்னால் உடனடியாக எந்தவித தாமதமின்றி வைத்தியரை நாடி அதுக்குரிய காரணங்களை கண்டு அதுக்குரிய சிகிச்சையை எடுக்குவது முக்கியம். ஓகே. ஆம் டாக்டர், நீங்கள் குறிப்பிட்டது இந்த மாதவிடாய் முற்றாக நிற்கின்ற காலப்பகுதி என்பது 50-51 வயதுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும், ஒரு மாதவிடாயானது முற்றாக நின்ற பின்பு மீண்டும் மாதவிடாய் ஏற்படுதல் என்பது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஆபத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது என்பதை வலியுறுத்தியிருந்தீர்கள். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதவிடாய் நின்றதன் பின்பு மீண்டும் ஒரு மாதவிடாய் ஏற்படுகின்றது என்றால், அல்லது மாதவிடாய் நிற்கின்ற அந்த காலப்பகுதியை தாண்டி நீண்ட காலம் மாதவிடாய் நிற்பதற்கு எடுக்கின்றது என்றால், எவ்வாறான அறிகுறிகள் மூலம் இதை கண்டறிந்து கொண்டு அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும்? அதான் நான் சொன்னேன், இப்போ மாதவிடாய் நின்றதன் பிறகு நூடுலாக அநேகமாக சில பெண்களுக்கு ஒன்லி இரத்தப்போக்கு கொஞ்சம் வெளியே அளவான இரத்தப்போக்கு வரலாம். சில பேர்கள் வருவார்கள் தங்களுக்கு அது வெள்ளைப்படுதல் தண்ணியாகவோ ரத்தம் கலந்த தண்ணியாக ரத்தம் அது போகிறது சொல்வார்கள். அதுகளெல்லாம் கூடுதலாக உங்களுக்கு ஒரு கேன்சர்கள் கூடி இருந்தால் கூடிதான் அந்த தண்ணியாக வர்ற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக வரலாம். சில நேரத்தில் கருப்பைக்குள் முளைகள், கருப்பை வாசல்லையோ கருப்பைக்குள்ளேயோ முளைகள் இருந்தால் கூடியும் அந்த இதோட. ஆனால் சில பெண்களுக்கு வயிற்றில் நோக்களோடு வருவாங்க. அப்போ அந்த எவ்வளவு வயிற்று நோக்கு ரத்த குருதி போக்கோடு அந்த வயிற்றில் நோக்களும் ஏற்பட்டோ மற்ற அதுகளோட வெள்ளைப்படுதலாக அந்த டிஸ்சார்ஜ் வைரல் டிஸ்சார்ஜ் சொல்லுவோம், அப்படியானதுகளும் அவர்களுக்கு உருவாக்கப்படலாம். ஆனால் சில பெண்களுக்கு இதுகளை விட அதை அடிஷனல் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் நாங்கள் சில இதில். என்னென்று சொன்னால் அவர்களுக்கு சாப்பாடு விருப்பமில்லை, உடம்புகள் மெலிஞ்சு போகுன்றது, அப்படி என்றால் அதுகளும் இதுகளோடு சேர்ந்து அறிகுறிகள். இப்போ அப்படியான எந்த ஒரு பெண்ணும் இதுகளுக்காண்டித்தான் எங்களுக்கு கற்பகாலம், அதாவது அந்த பூப்பெய்திய காலத்தில் இருந்த தொடக்கமோ இப்படியான காலங்களில் எங்கள் இலங்கையிலும் தான் வெளிநாடுகளிலும் தான் இதுகளை சொல்ற செவக்கல் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் கட்சி வீரன் சொல்லி. அதுகளை நாங்கள் இலங்கையிலும் 35 வயதிலிருந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காக செய்கின்றார்கள். வெளிநாடுகளில் 25 வயசு தொடக்கம் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கருப்பைகளை ஸ்கிரீன் பண்ணுகிறோம். அதே மாதிரி எந்த ஒரு பெண்ணும் வித்தியாசமாக ஒழுங்கற்ற மாதவிடாய் சக்கரங்கள் இருந்து அதன் பொழுது அவர்களுக்கு அந்த மாதவிடாய் வரும் பொழுது கூடுதலான நோக்கள் ஏற்படுத்தாலோ அந்த மாதவிடாய் கூடுதலாக ஏற்பட்டாலோ உடனடியாக வைத்தியர்களை நாட வேண்டும். அதுதான் முக்கியமானது அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம். மற்றது அவர்களுக்கு அந்த என்ன டாக்டர் வைத்தியர் என்ன ஆலோசனை செய்கிறார்களோ அதன்படி அந்த மருந்துகளை எடுத்துக்கணும் உரிய காலத்துக்குள். ஒரு நாளும் நாங்கள் வைத்தியர் ஒரு ஆலோசனையை சொன்னால் நாங்கள் அதை கூடாது, நாங்கள் வேணாம் என்று சொல்லி இதென்றாலும் நீங்கள் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி அதுகளை எடுக்கணும். அது முக்கியமான விஷயம். மற்றது நான் சொன்னேன், அந்த ஒரு 30க்கும் 55 வயசுக்கும் இடப்பட்ட அந்த வயசுகளுக்குள் வரக்கூடிய குருதிப்போக்குகள் கூடி எங்களுக்கு சில நேரங்களில் கனகாலமாக இருப்பதால் சில நேரங்களில் பெரிய ஒரு கட்டி வயிற்றுல வரும். சில நேரத்தில் கருப்பைக்குள்ளே சொன்னேன் ரத்தங்களுக்கு இடையில் ரத்தம் கசிவதால் மசில்களுக்கு இடையில் அது போன்ற அடினோமைஸ். அப்படியானவர்கள் கூடுதலாக உள்ள நாள் முழுவதும் ஒவ்வொரு மாதவிடாய் சக்கரத்திலும் அவர்கள் நோ ஒரு பக்கத்தால் சரியான தாங்க இல்லாத நோக்களோடு அவர்களுக்கு மாதவிடாய் மட்டுமில்லை
அந்த நோக்கள் கூடி அவர்கள் தாங்க இல்லாத கட்டத்தில் அவர்கள் அறிஞரால் கஷ்டப்படுவார்கள். இப்போ அவர்கள் எல்லாம் அந்த உடனடியாகவே நாங்கள் அதற்குரிய வைத்தியங்களை நாங்கள் உடனடியாக வைத்தியரை நாடி அதுகளை எந்தவித தாமதமின்றி வைத்தியத்தை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய வேலை. ஆம் டாக்டர். ஒழுங்கற்ற மாதவிடாய் சக்கரம், அதிக குருதி பெருக்கு, மாதவிடாய் முற்றாக நின்றதன் பின்பு மீண்டும் மாதவிடாய் ஏற்படுதல் போன்ற காலகட்டங்களில் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உரிய சிகிச்சையை பெற்று வைத்திய ஆலோசனைகளை சரிவர பின்பற்ற வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். மாதவிடாய் மற்றும் அதனோடு தொடர்புபட்ட பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ற பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் உடைய மகப்பேற்று மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் ராணி சிதம்பரப்பிள்ளை அவர்கள். டாக்டர், நீங்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த மாதவிடாய் என்பது, இதன் தொழிற்பாடு என்பது சரியாக நிகழ்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழிற்பாடோடு நாங்கள் ஒரு ஆரோக்கியத்தை பேண வேண்டியது அவசியம் இருக்கின்றது. எனவே இதை குறித்து உங்கள் ஆலோசனை என்ன? நான் திரும்பவும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அதாவது அந்த 3 கால பருவத்தை நான் சொன்னேன். ஒன்று இளம் பிள்ளைகள், அடுத்தது நடுத்தர வயசு உள்ளவர்கள், அடுத்தது 50 வயசுக்கும் கடந்த பெண்களுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதை நான் திரும்ப சொல்ல விரும்புகின்றேன். இந்த இளம் பெண்கள் இந்த இப்படி கூடுதலாக குருதிப்போக்கு வரும்பொழுது அவர்கள் தங்களது மனத்தை கூடுதலாக கவலைப்படுவார்கள். கூடுதலாக தங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அந்த மாதிரி, அதனால் அவர்களுக்கு அந்த படிப்பதை தங்களை பற்றி கவனம் கொடுக்காமல் கூடுதலாக ப்ளீடிங் வருகிறது. எந்த நேரமுமே அதை பற்றியே அவர்கள் கவனங்கள் கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் தங்களுக்கு அது ஒரு பிரச்சனை, தனக்கு ஏதோ வேற ப்ராப்ளம் போய்கொண்டிருக்கின்றது. அதனால் தான் அந்த பெண்களுக்கு சொல்லுவேன், இளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் அந்த ஒழுங்கற்ற தன்மை என்றது சில நேரங்களில் நான் சொன்னேன் காரணம் போகும் பெரும் பிரச்சனையுடைய வேற ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் அதுவும் உங்களோட அந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கு தாக்கும். அதனால் உங்களோட வாழ்க்கை சக்கரத்தை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த இனிப்பாக நான் சொன்னேன் டயட் பேட்டர்ன், அதுவும் முக்கியமான விஷயம். அதோட எக்ஸசைஸ், அதுவும் அடுத்த முக்கியமான விஷயம். அதுகளை கட்டாயம் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதோடு உங்களுக்கு குருதி கூடுதலாக போய் உங்களுக்கு ஒரு தலை சுற்றுகள், கண்ணிருட்டுகள் வருகின்றது, நெஞ்சு காட் அடிக்கிறதாக அப்படி ஒரு கட்டங்கள் வந்தால் கூட நீங்க கவனம் இல்லாமல் விடக்கூடாது. உடனடியாகவே அந்த அயன் டேப்லெட்ஸ், அது முக்கியமானது. அயன் மாத்திரைகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் கனகாலத்துக்கு எடுத்தால் தான் உங்களுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் விட்டு அந்த குருதியின் ஹீமோகுளோபின் அளவு நான் சொன்னேன் குறைவடைந்தால் உங்களுக்கு ரத்தங்கள்ல அதை சொல்றது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படியே கொடுக்க வேண்டிய கட்டங்களோ அயன் இன்ஃபியூஷன் சொல்லுவோம். அது அயனையே நாங்கள் ரத்தத்துக்குள்ளே செலுத்த வேண்டிய கட்டங்கள் வருகிறது. அதனால் அவ்வளவு மட்டத்துக்கு நாங்கள் போவதற்கு முதலே நீங்கள் அதுக்குரிய அதை தவிர்க்கிற ரத்த பெருக்கை தவிர்க்கக்கூடிய நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு அடுத்து அதுகளே ஒழுங்காக எடுங்கள். சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள், கொஞ்சம் பீரியட் வந்த உடனே அதுகளை நிப்பாட்டி விடுவார்கள். அதை நிப்பாட்டாமல் வைத்தியரின் ஆலோசனை அதை கொண்டு செய்யும். பிள்ளைகளுக்கு நான் சொல்ல, ஆனா இதுகள் உங்களோட சில பேர் யோசிக்கிறார்கள் இதுக்குரிய காரணம் நான் சொன்னேன் இந்த பாலிசிட்டிக் ஓவியர்கள். அது ஒரு நோய் அல்ல, அது ஜெனட்டிக், அதாவது உருவாக்கம். நீங்கள் பிறக்கும் பொழுதே உருவாக்கப்பட்ட ஒரு தன்மை அது. சில பேருக்கு அது மாற்றங்களை கொடுக்கும், சில பேருக்கு ஒன்றுமே செய்யாது. ஆனா அப்படி மாற்றம் என்றால் நாங்கள் அதை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதிന്റെ ஆக்டிவிட்டியை நாங்கள் கட்டுப்படுத்தினோம் என்றால் எங்களால் அதுகளை கொண்டு முடியும் ஒழுங்கான முறையில். மாதவிடாய், அதனோடு தொடர்புபட்ட பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ற பல்வேறு விடயங்கள் குறித்து எமக்கு புரியும்படியான எளிய முறையிலான விளக்கத்தை தந்து எங்களோடு இன்று இணைந்திருந்தார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையினுடைய மகப்பேற்று மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் ராணி சிதம்பரப்பிள்ளை அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர்.
அநேக பெண்களை பார்த்தோமானால் தங்களுடைய நாளாந்த வேலைகளை கூட இயல்பாக செய்ய முடியாத நிலைக்கு ஆளாவதற்கு காரணம் இந்த மாதவிடாய் அதிக குருதிப்போக்காக இருக்கின்றது. எனவே நாங்கள் இதற்காக செய்ய வேண்டியது ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு சரியான உடற்பயிற்சியை மேற்கொள்வதும் மற்றும் எங்களுடைய ஊட்டச்சத்துக்கள் பற்றிய விழிப்புணர்வை கொண்டிருப்பதும் தான். எனவே இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே மாதவிடாய் தொடர்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ற பல விடயங்களை கதைத்திருந்தோம். இதே நம்பிக்கையில் அடுத்தும் பல்வேறு விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை இன்று விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.